வணக்கம். உறவுகளுக்கு உங்கள் கணேசன் சங்கரன் கோவிலிலிருந்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, பெண்கள் முழுமையாக இதை கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன்னா, பெண்களுக்காக மட்டும் இந்த பதிவு. அதாவது இன்றைக்கி ஒரு பெண் வீட்டுக்காரர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஒரு மாப்பிள்ளையை பற்றி எல்லாம் விசாரிக்கிறீங்க. ஆனால் அந்த பெண் வீட்டில் என்னென்னா ஒன்றுமே இருப்பது கிடையாது. முதல்ல பெண் வீட்டில், ஒரு வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க முதல் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பார்க்காரு, எவ்வளவு சம்பளம், கூட பிறந்தது எத்தனை பேர், சரிங்களா, சொத்து எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, சரிதான். ஆனால் பெண்ணுக்கு என்ன ஒன்றுமே இல்லை. அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன், ஆண்கள் தினசரி வேலைக்கு போகிறாங்க. தினசரி வேலைக்கு போயிட்டு அந்த வருமானத்தை கொண்டு வந்து பெண்கள் உங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. நீங்கள் தான் குடும்பத்தை நடத்துகிறீங்க. அப்படி நடத்தும் பொழுது உங்களுக்கு 5,000 ரூபாய்க்கு மாத சம்பளத்தில் போகக்கூடிய கணவன்மார்கள் குடும்பமும் ஓடத்தான் செய்யுது. 50,000 5 லட்சம் வாங்குகிற குடும்பமும் நல்லா தான் நடக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லோருமே கம்பெனியில் வேலையா கவர்மெண்ட் வேலையான்னு தான் கேட்குறீங்க. ஆனால் கம்பெனி வேலையும் கவர்மெண்ட் வேலையை விட ப்ரைவேட்லேயும் சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கொத்தனார் வேலைன்னு நினைக்கிறீங்க. கொத்தனாரில் வந்து டிகிரி படிச்சுட்டு எல்லாருமே கொத்தனார் வேலைக்கு தான் போகிறாங்க. ஒரு நாளைக்கு 800 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரைக்கும் கிடைக்கிது கொத்தனாருக்கு. பெயிண்டர்னு சொல்லுவோம். பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவுங்க? அதே தான், 800 ரூபாயிலேருந்து 1500 ரூபா. எலக்ட்ரிஷியன் வேலை, பிளம்பிங் வேலை, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொண்ணு கொடுக்கறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறீங்க. பெண் குடும்பத்தினார் ஒரு விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கோங்க. நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ஒரு பெண்ணை கொடுக்குறீங்கன்னா எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் இன்றைக்கி வந்து நிம்மதியான வேலைகள் கிடையாது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் வேலைக்கோ ஒரு பெயிண்டிங் வேலைக்கோ நீங்கள் ஒரு பொண்ணை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அவர் கொஞ்ச நேரம் வேலை பார்த்தாலும் முழு சம்பளம் கிடச்சிருது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. 10 மணிக்கு போகிறாங்க, 5 மணிக்கு வந்துடுறாங்க, 1000 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. காலையில் வேலை பார்த்தா சாயந்தரம் சம்பளம். ஆனால் கவர்மெண்ட்டில் ஒரு மாதம் வேலை பார்த்தா தான் சம்பளம். கவர்மெண்ட்டில் ஒரு மாதம் வேலை பார்த்தா சம்பளம். கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒன்றுனா மெமோ கொடுத்துருவாங்க. ப்ரைவேட்டு கம்பெனியில் வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் சம்பளத்தை பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. அடுத்த மாதம் சம்பளம் அடுத்த மாதம் கடைசி தான் கிடைக்குது. அதுலேயும் ஒழுங்காக வேலை பார்க்கலன்னு நீ என்ன வேலை பார்த்தா சம்பளம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால் கொஞ்சம் யோசித்து நீங்கள் முடிவு எடுக்கணும். முதல்ல பையன் நல்ல பையனா, அந்த பையனுடைய அப்பா அம்மா நல்லவங்களா, நீங்கள் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, சொத்து சுகம் இருக்கா, அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு பையனுக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருந்து ஒரு வேலையும் பார்க்காம ஊதாரித்தனமாக இருந்தால் எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க எனக்கு கால் பண்ணுறாங்க. அவருடைய பையன் அவங்க சொந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாப்புல. சொந்த கம்பெனினா அக்கா கம்பெனியில். சம்பளம் அங்கே 15,000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சொந்த கம்பெனி தானே 50,000 ரூபான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதாவது இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் சில இது நடக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம், ஏன் இதை நான் சொல்கிறோம்னா, எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு மணமகனுக்கும் ஒரு பெண் வீட்டில் சம்மதம் வாங்கும் பொழுது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து பெண் வீட்டுக்காரங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி 23 25 வயதிலிருந்து 75 வயது வரைக்கும் ஆண்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்களுக்கும் நான் ஒரு விவரத்தை நான் சொல்லியிருந்தேன். முதலாவதாக வந்து ஒருத்தர் கொத்தனார் வேலை பார்க்குறாருன்னா துணிஞ்சு பொண்ணை கொடுங்க. ஆனால் நீங்கள் சொல்லலாம்,
கொத்தனார் வேலை, டிரைவர் வேலை, பெயிண்டர் வேலை, எல்லோரும் குடிகாரனாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஏங்க 100க்கு 90 பேர் குடிக்கத்தாங்க செய்கிறாங்க. ஏங்க பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க குடிக்காமல் இருக்கிறாங்களா? ஒரு லோனு பாஸ் ஆகுதுன்னா உடனே ஒரு பெட்டி அங்கே சரக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. எந்த பேங்க்கில் வேலை பார்த்தாலும் சரி, வாத்தியார் குடிக்காமல் இருக்கிறாங்களா? எந்த டிபார்ட்மெண்ட்லங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் குடிக்க தான் செய்கிறாங்க. நீங்களே இப்போ நேற்று முந்தான ஒரு பொண்ணு வாத்தியார் வேலை பார்த்து இறந்து போயிட்டார். 60 லட்ச ரூபா கடன் இருக்கான், குடிச்சே 60 லட்சம். அந்த அம்மா சொல்கிறாங்க, அவர் இறந்தும் எங்களுக்கு 44,000 ரூபா பென்ஷன், 45,000 ரூபா பென்ஷன் வருது, அந்த பென்ஷனை வச்சே வட்டி கட்ட முடியலன்றாங்க. எல்லோரும் கவர்மெண்ட் வேலையை முன்னாடி எதிர்பார்த்தது ஒரு சரிதான், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்குள்ள சூழ்நிலை அந்த மாதிரிலாம் இல்லை. குடிக்கிற மனிதர்களை மனைவி அன்பாக திருத்தலாம். அதிகார தோரணையில் இன்னைக்கு யாரையும் திருத்த முடியாது. ஒரு மனைவி நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால் அவங்ககிட்ட கூப்பிட்டு அன்பாக சொல்லுவாங்க, தூக்கம் வரல அதனால் குடிக்கிறேன். அன்பாக பேசுங்க, தூக்கம் தன்னால் வரும். தூங்குற வரைக்கும் அன்பாக பேசுங்க, அவ்வளோதானே. அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டில் செல்லையே பார்த்துக்கிட்டு ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம்னா ஒரே ஒரு விஷயந்தான். உழைக்கிற மக்களுக்கு, நல்லா உழைக்கிற மக்களுக்கு பொண்ணை கொடுங்க. நீங்கள் சொல்கிறீங்க சில பேர் வேலைக்கே போக மாட்டாங்க, ரைட்டு தான். அது காரணம் என்ன? அன்பாக பேசுங்க, கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, முதல்ல கணவன் வேலைக்கு போயிட்டு வரணும்னா சந்தோஷமாக வேலைக்கு வழி அனுப்புவீங்க. செல்லை பார்க்கறத குறைங்க, அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறத குறைங்க. நீங்களும் ஒரு வேலைக்கு போங்க. கணவன் மனைவி 2 பேரும் ஒரு வேலைக்கு போங்க. வேலைக்கு போனாலும் கூட சாப்பாட்டு டயத்தில் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈவோ பிரச்சனை இல்லாமல், என்னம்மா சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு ஃபோனை பண்ணுங்கள். நீங்களும் என்னங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. ஒரு புரிதல் கிடைக்கும். என்னத்தை இந்த உலகத்தில் நம்ம கொண்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயம், கணவன் மனைவி 2 பேருமே நீங்கள் திருமணம் ஆயிடுதுன்னா கடைசி வரைக்கும் நாம் ஒருத்தருக்கு ஒரு கடைசி வரைக்கும் நாம் தான். டைவர்ஸுங்கிறதே வரக்கூடாது, அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. டைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரக்கூடாது. ஏன் இதை சொல்லுதோம்னா, நம்மளுடைய மனைவியை இன்னொருத்தர் என்ன செய்யக்கூடாது? மனம் முடிக்கக்கூடாது. நம்மளுடைய கணவர் இன்னொருத்தர் போகக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுங்க. அடுத்து பிரிதலே இருக்கக்கூடாது. பிரிதெல்லாம் என்ன? கோவிச்சிட்டு வீட்டுக்கு போகிறது, வேறு எங்கேயாவது போகிறது, அது இருக்கவே கூடாது. சில பெண்கள் வீட்டில் சொல்லுவாங்க, உன்னை கட்டி கொடுத்தாச்சு, நீ இந்த வீட்டுக்கு வரதாக இருந்தால் கணவனோட சந்தோஷமாக மட்டும்தான் வரணும், கோபத்தில் வரக்கூடாது. அப்படி நீ கோபத்தில் இங்கே வந்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு வேற ஆள் வந்துடும். அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம், பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, பெற்றோருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னா சொந்தக்காரன் தான் காரில் போவீங்க, பைக் இருந்தால் போவீங்க, இல்லைன்னா பஸ்ஸில் தான் போகணும். அப்போ அந்த பஸ்ஸை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வேணும். ஏன் அந்த டிரைவருக்கு ஒரு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ நாட்டில் டிரைவர் வேலைக்கு யாரும் போகக்கூடாதா? உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், ஏன் பெயிண்டருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எல்லோருமே டிகிரி படிச்சிருக்கிறாங்கங்க, டிகிரி படிச்சுட்டு தான் எல்லா வேலைக்கும் போகிறாங்க. சிலவர் தான் படிக்காமல் இருக்காங்க. படிப்பு ஒரு முக்கியம் இல்லை, படிப்பு ஒரு அறிவை வளர்த்துக்கிறதுக்காகத்தான். படித்தவங்க எல்லாருமே எல்லா வேலையும் கற்றுக்கிற முடியுமா? இன்னைக்கு பேருக்கு டிகிரியை வாங்கி வச்சுட்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாது. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிளம்பிங் வேலை, ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை, நீங்கள் போய் கரண்ட்டை தொட முடியுமா? நீங்கள் போய் இப்போ ஒரு பைப்பில் தண்ணி வெள்ளம் பார்க்க முடியுமா? அப்போ அதுக்கான வேலையும் பார்க்கணும்ல. அப்போ அந்த வேலை பார்க்குறவங்களை ஏன் பண்ண கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் விட பெரிய விஷயம், விவசாய குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்க. ஏன்? சோறு எங்கேருந்து வரும்? சோறு சாப்பிடணும்ல. அப்போ நீங்கள் முதல்ல யாருக்கு கொடுக்கணும்? ஒரு விவசாயிக்கு கொடுக்கணும். என் பிள்ளை செல்லமாக வளர்த்துட்டு வேலை பார்க்க முடியாது, வேலைலாம் பார்க்க வேண்டாம். வேலை பார்க்க வேண்டாங்க, சும்மா வீட்டில் இருங்க. வீட்டில் இருந்து நோயை வளர்த்து ஆஸ்பத்திரி போய் செலவழிங்க. ஏங்க, வேலை உடல் உழைப்பு எதுக்குங்க? நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தான் உடல் உழைப்பு. நம்ம யாருமே இன்னைக்கு பேசுகிறது கிடையாது, ஒன்று சொல்கிறது கிடையாது.
நான் இதெல்லாம் இன்றைக்கி ஏன் இதை சொல்ல வரேன்னா, பெண்கள் நிறைய இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுதாங்க பெண் இல்லை பெண் இல்லை, பெண்ணு கிடைக்க மாட்டேங்குது. எங்கே கிடைக்கும்? நீங்கள் தான் கல்யாணத்தை முடிச்சுட்டு 6 மாதம் 1 வருஷத்தில் கோவச்சிட்டு வீட்டில் உட்காந்துக்கிறீங்க. எப்படி பிறப்பு கிடைக்கும்? ஒவ்வொரு வீட்லேயும் பெற்றவங்க நினைக்கிறது ஆண்களை பெற்றவங்களும் சரி பெண்களை பெற்றவங்களும் சரி, அவங்க நினைக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க சந்தோஷமாக இருக்க முடியுதா? ஐயோ அடுத்தவங்க பிள்ளை இருக்குது நல்லா இருக்குது, நம்ம பிள்ளை நல்லா இல்லையே, நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சா நல்லா இருக்குமே. எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி பிரச்சனை தான் இருக்குது. பிரச்சனை இல்லாமலாம் யாரும் இல்லை. என்ன பெற்றவங்களுக்கு முதல்ல சந்தோஷத்தை கொடுங்க, நிம்மதியை கொடுங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற விஷயம், வீட்டில் தினசரி கொஞ்ச நேரம் மனம் விட்டு பேசுங்க. ஒரு சொந்த பந்தங்களில் ஒரு பொண்ணு இருக்குன்னா, ஒரு பையன் இருக்கான்னா, இப்போ அந்த பையன் இன்னொரு குடும்பம் நல்ல பையனாக இருக்கு, நல்லா படிச்சிருக்கான், என்ன அவனுக்கு கொடுக்கணும்னு பேசுறதை விட அவன் படிக்க இல்லைன்னு பரவாயில்ல, ஒரு நாள் இல்லாமல் நல்லா வேலைக்கு போகிறான் அப்படின்னு பேசி புரிய வைங்க. அடுத்து மணமகன் அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஜாலிக்காக குடிக்கிறீங்க, தப்புன்னு நான் சொல்ல வரல, அது உங்களுடைய விருப்பம். போதைக்காக குடிக்காதீங்க. என்ன சார் அப்படின்னா, என்றைக்கோ ஒரு நாளைக்கு நீங்கள் லைட்டாக குடிக்கிறீங்களா, ரைட்டு. ஆனால் நீங்கள் செய்யக்கூடியதை அடுத்த ஆளுக்கு தெரியக்கூடாது. தவறு அப்படிங்கிறது 3வது நபருக்கு தெரியக்கூடாது. அதை அப்படியே மறந்துடுங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம், குடிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது? உடம்புக்கு ஏதாவது நல்ல விஷயமா தோணுதா? இல்லை மக்கள் மத்தியில் பேர் புகழ் கிடைக்குதா? நீங்கள் குடிப்பதனால், போதை பழக்கத்துக்கு ஆளாகிறதுனால் உங்கள் உடல்நலம் கெடுது, மக்கள் மத்தியில் பேர் கெட்டு போகுது. சரிங்களா? அதனால் நான் இந்த விஷயம் ஒன்றே என்னென்னா, எல்லோருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் சொல்லக்கூடியது தான். முதல்ல போதை பழக்கத்திலிருந்து தவறுங்கள். சரி, அதுதான் பண்ணணும் அப்படின்னு தோணும்பொழுது அந்த மனிதர்களிடமிருந்து பழக்கத்தை குறைங்க. நீங்கள் வேறு இடங்களில் போய் அதை விட்டு ஒதுங்கி இருந்து நீங்கள் ஏதாவது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எழுத படிக்க தெரிஞ்சுன்னா ஏதாவது ஒரு புக்கை வச்சுக்கோங்க. புக்கை வச்சு ஒரு 4 வரி படிக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் தெளிவுகள் கிடைக்கும். தூக்கம் வர மாட்டேக்கா, நைட்டில் கொஞ்சம் நேரம் புக் எடுத்து படிங்க. ஏதாவது ஒரு கதை எதாவது படிங்க. ஒரு பேப்பரை எடுத்து பாருங்கள். தன்னால் தூக்கம் வரும். சரிங்களா? அதனால் நாம் முதல்ல போதை பழக்கத்திலேருந்து வெளியே வரணும். அடுத்தபடியாக வேலைகளை நீங்களே உருவாக்கிடணும். முதல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களா, அதில் தொடர்ந்து வேலை பாருங்கள். சம்பளம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகலையா, ஓனர்கிட்ட பேசுங்க. சார், நான் இந்த குடும்பஸ்தன் ஆகிட்டேன், எனக்கு இந்த சம்பளம் கொஞ்சம் கூடுதலாக நான் எதிர்பார்க்குறேன், வேறு நிறுவனங்களை கூப்பிட்றாங்க, நான் இந்த மாதத்தோட முடிச்சுட்டு போகலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த நிறுவனர் உங்கள் மேல் நல்ல மதிப்பு மரியாதை உங்களுடைய உழைப்பு தெரிஞ்சிருந்தால் அவர் கண்டிப்பாக சம்பளத்தை கூட தருவார். அப்படி இல்லைன்னா நீங்கள் முயற்சிகள் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எடுங்கள். குடும்பத்தோடு அம்மா அப்பாவோட இருந்து பேசுங்க, கோயில் குளம் போங்க. என்ன அதே மாதிரி மனைவி குழந்தைகளையும் வாரத்தில் ஒரு நாள் சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள். ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் வேலைக்கு ஆள் எங்கேயுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. வேலையெல்லாம் இருக்குது, எல்லாருமே நம்ம செல்ல வச்சுட்டு சோம்பேறியாக இருக்கிறோம். ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தலைமையிலும் சங்கரன் கோயிலுக்கு 50 பேருக்கு இன்றைக்கி வேலைக்கு ஆள் எடுக்கிறேன். உடல் ஊனமுற்றவர்கள் ஆள் எடுக்கிறேன். 40 வயசுக்கு மேலே உள்ள ஆள்களை வேலைக்கு எடுக்கிறேன். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எந்த வயதுனாலும் சரி, சங்கரன் கோயிலில் ஒரு ஜவுளி கடையில் என்ன சம்பளமோ அதை விட நான் 2 மடங்கு தர்றேன். ஏன்னா வேலை இருக்குங்க, நிறைய வேலை இருக்குது. வேலையை நீங்கள் தான் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். அதனால் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், பெண் வீட்டுக்காரர்கள் நீங்கள் முதல்ல உங்கள் பிள்ளைகளை இப்படி அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. எப்பா உனக்கு ஒரு வரன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நான் தரகர்கிட்ட கொடுத்து பார்க்க சொல்லாமல் இருக்கிறேன், என்ன சொல்கிற அப்படின்னு கேளுங்க. அந்த பிள்ளை நீ சம்மதம் சொன்னால் மட்டும் எங்கள்கிட்ட கொண்டாந்து பதிங்க. அடுத்து இன்னொரு விஷயம், ஒரு பெண்ணுக்கு எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா 3 மாதம் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம். 3 மாதம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 3 மாதம். நீங்கள் பதிஞ்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நேரடியாக எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க. காலையில் 10 மணிக்கு வாங்க. உடனே 10 பேருக்கு பேசி கையில் தரோம். நேரில் வந்துடுங்க. எங்கே இருந்தாலும் சரி நேரில் ஒரு முறை வாங்க. காலையில் ஆஃபீஸில் உட்காருங்க. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, மாப்பிள்ளையும் பொண்ணு நிறையா இருக்குது, இல்லைன்னா நான் சொல்லலை. சரிண்ணா? அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு முதல்ல பெரிய இடத்துல கொடுக்கணும்னு நினைக்காதீங்க.
அதனால் நல்லவனா இருக்காங்களா, நல்ல குடும்பமா அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்கணும், பெரிய ஐடி கம்பெனி தான் கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. பக்கத்திலேயே நமக்கு என்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்லை. கம்பெனியில் வந்து சம்பளம் சொல்லுவாங்க, 50,000 சொல்லுவாங்க, சேலரி ஸ்லிப்லாம் கொடுப்பாங்க. அது கல்யாணத்துக்காக அவங்க போய் சேர்ந்து அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இதுவும் இருக்குது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு கம்பெனியில் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புனா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு நிறைய இடங்கள் இருக்குது. அதனால் தயவு செய்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொத்தனார் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, பிளம்பிங் வேலை, 10th + 2 படிச்சிருக்கேன், சொந்த தொழில் பண்ணாமல் நினைக்காதீங்க. கொஞ்சம் விசாரிங்க. நாங்கள் சொல்கிற வேலைக்கு நான் ஒரு நம்பிக்கையான இதை நாங்கள் எடுத்து சொல்கிறோம், அதுக்கு நீங்கள் கொடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.